2026ல எப்படி வந்து செட்டப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்து கூகுள் மை பிசினஸ் நேம் வந்து எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேரக்டர்ஸ் மட்டும் கேப்பிட்டல் லெட்டர் வச்சுக்கோங்க. அண்ட் தென் செகண்ட் மீதி எல்லா கேரக்டர்ஸும் ஸ்மால்ல இருக்கட்டும். எல்லா கேரக்டர்ஸும் கேப்பிட்டல்ல வைக்காதீங்க. அப்படி இருந்துச்சுன்னா சஸ்பெண்ட் ஆயிடும். அதேமாரி பிசினஸ் நேம்ல அட்டு, ஆர் அந்த மாரி எந்த ஸ்பெஷல் சிம்பலும் யூஸ் பண்ணாதீங்க. கமா அந்த மாதிரியான ஸ்பெஷல் சிம்பல்ஸ் எதுவுமே வந்து யூஸ் பண்ணிடாதீங்க. யூஸ் பண்ணீங்கன்னா கூகுள் மை பிசினஸ் கண்டிப்பா சஸ்பெண்ட் ஆயிடும். செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் மை பிசினஸ் நேம் வைக்கும்போது உங்களுடைய ஜிஎஸ்டி, எம்எஸ்எம்இ, உதயம் அதுக்கப்புறம் வந்து உங்கள் விசிட்டிங் கார்டில் என்ன நேம் இருக்கோ அச்சசல் அப்படியே வச்சுக்கோங்க. அதுலேருந்து ஷார்ட் ஃபார்மாக வைக்கிறது, அதுலேருந்து வேறு எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வைக்க வேண்டாம். அது வந்து கரெக்டாக அந்த டாக்குமெண்ட்டில் என்ன மாதிரி இருக்கோ அதேமாரியே வச்சா தான் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. தேர்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் நேமில் தயவு செஞ்சு எக்ஸ்ட்ரா கீவேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணாதீங்க. சப்போஸ் அந்தமாரி எக்ஸ்ட்ரா கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஃபோர்த் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரைமரி கேட்டகரி கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு பிரைமரி கேட்டகரி கரெக்டாக சூஸ் பண்ண தெரில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜிஎம்பி எவ்ரிவேர் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது, கூகுள் க்ரோம் எக்ஸ்டென்ஷன். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு அதை உங்களுடைய காம்படேட்டர்ஸ், அதாவது உங்களுடைய பிஸ்னஸ் நேம் போடுங்க. பியூட்டி பாலன் இன் சென்னை அப்படின்னு போட்டிங்கன்னா நிறைய காம்படேட்டர்ஸ் லிஸ்ட் ஆவாங்க இல்லையா? அந்த காம்படேட்டர்ஸ் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அதே பிரைமரி கேட்டகரிஸ் நீங்களும் வைங்க. உங்களுக்கு ஈஸியாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப் டு 10 செகண்டரி கேட்டகரிஸ் வரையும் வச்சுக்கலாம். ஸோ தட் அந்த செகண்டரி கேட்டகரியை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 4 to 5 செகண்டரி கேட்டகரிஸ் வைங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் டிஸ்கிரிப்ஷனில் தயவு செஞ்சு உங்களுடைய ஃபோன் நம்பரை வைக்காதீங்க. அப்படி வச்சிங்கன்னா அது சஸ்பெண்ட் ஆகிடும். அதேமாரி ஃப்ரீ, டிஸ்கவுண்ட்டு அந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்காதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து பிஸ்னஸ் வந்து சஸ்பெண்ட் ஆகிடும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. பிஸ்னஸ் டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்கணும்னா, உங்களோட பிஸ்னஸ் எந்த ஏரியாவில் பண்ணுறீங்க, என்ன சர்வீஸ் பண்ணுறீங்க, கோர் சர்வீஸ் என்ன பண்ணுறீங்க, உங்களோட யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் உங்கள் அப் டு 750 கேரக்டர்ஸ்குள்ளே வைங்க. அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த மாதிரி எழுதுங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட் யூஆர்எல். வெப்சைட் இருந்தால் மட்டும் வெப்சைட் யூஆர்எல்ங்கிற இடத்துல வெப்சைட் வைங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வெப்சைட் யூஆர்எல்ங்கிற இடத்துல சோஷியல் மீடியா லிங்க்ஸை வச்சு விட்றாங்க, இல்லை வாட்ஸ்அப் லிங்க்கை வச்சு விட்றாங்க. அந்தமாரி வச்சிங்கன்னா கண்டிப்பாக சஸ்பெண்ட் ஆகிடும். ஸோ அந்த தப்பை நீங்கள் கண்டிப்பாக பண்ணாதீங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோட்டோ செக்ஷன்ஸ், அதாவது கவர் ஃபோட்டோ அண்ட் தென் ப்ரொஃபைல் ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுட்டு உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணுங்கள். ஃபோட்டோஸ் வந்து செல்ஃபி ஃபோட்டோஸாக இருந்துச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களால் ஃபோட்டோஸே வந்து அப்லோட் பண்ண முடியாத அளவுக்கு உங்களை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ தட் அந்த மாதிரி பண்ண வேணாம். அப் டு 5 MB வரைக்கும் இருக்கிற ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த 5 MBக்குள்ளே அந்த ஃபோட்டோஸில் வந்து தயவு செஞ்சு ஃபோன் நம்பர்ஸ் ஆட் பண்ணாதீங்க. இல்லை கால் நம்பர் அந்தமாரி ஒன்றும் ப்ரமோஷனலான வேர்ட்ஸ் வந்து தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ஜென்ரலான பீப்புள்ஸ்க்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஈஸியாக ரேங்க் ஆவீங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் வந்து அப் டு 70 MBs வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ வந்து மினிமம், அதாவது மேக்ஸிமமே 30 செகண்ட்ஸ் வரைக்கும் தான் உங்களால் எடுக்க முடியும். ஸோ அந்த வீடியோ செக்ஷன்ஸையும் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுங்கள். அது ஒரு நல்ல விஷயம். அடுத்த விஷயம், அப்டேட்டுன்னு ஒரு செக்ஷன்ஸ் இருக்கும். அப்டேட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் லவ்ஸ் ஃப்ரெஷ்ஷாக யார் ரீசெண்டாக போஸ்ட் போட்டிருக்காங்களோ அவங்கள வந்து முன்னாடி கொண்டு வந்து காட்டும். ஸோ தட் அந்த அப்டேட் செக்ஷன்ஸை உங்கள் பிஸ்னஸ் பற்றின அப்டேட்ஸ் போடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஃபர்ஸ்னு ஒரு செக்ஷன்ஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஈவெண்ட் நடக்குது, பர்டிகுலர் டேட்லேருந்து பர்டிகுலர் டேட் வந்து ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அந்த செக்ஷன்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் நிறையா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சர்வீஸ் ஏரியா செக்ஷன்ஸ். சர்வீஸ் ஏரியா வந்து டூ லார்ஜாக வைக்காதீங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் ஆலஸ்புரத்தில் இருக்கீங்கன்னா நியர்பை இருக்கிற ஏரியாஸ் நேமை மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள். ரொம்ப லாங்காக வந்து கோயம்புத்தூர் விட்டு அவுட்ரு, கோயம்புத்தூர் விட்டு திருப்பூர் அந்தமாரி ஏரியாஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா இந்த சஸ்பெண்ட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ தட் அதில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சர்வீஸ் டிஸ்கிரிப்ஷன், சர்வீஸ் கீவேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. என்னென்ன நேம்லாம் போட்டு தேடுவாங்க உங்கள் பிஸ்னஸை அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணிவிட்டு அந்த கீவேர்டோட டிஸ்கிரிப்ஷன் அப் டு 300 கேரக்டர்ஸ் வந்து நீங்கள் கண்டினியூஸாக ஆட் பண்ணிகிட்டே இருங்க. அது மூலமாக நல்ல ஒரு விஷயம் நடக்கும். கால்ஸ் நிறையா வரும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட்டை வந்து பர்ஃபெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணுங்கள்.
வெப்சைட் ஆப்டிமைஸ் பண்ணும்போது உங்களோட ப்ரைமரி கேட்டகரி, செகண்டரி கேட்டகரி எல்லாமே ஆட் பண்ணி வெப்சைட்லேயும் நீங்கள் என்ன அட்ரஸ் கொடுத்தீங்களோ அதே அட்ரஸை வந்து ஜிஎம்பியில் என்ன அட்ரஸ் இருந்தோ அதே அட்ரஸ் வந்து வெப்சைட்லேயும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஹோம் பேஜில். அது வந்து பீப்புள்ஸ் கூகுள் வந்து ஈஸியாக ட்ரஸ்ட் பண்ணி இது பண்ணும். கரெக்டாக உங்கள் அட்ரஸை பின் பண்ணுங்கள். கொஞ்சம் தள்ளி வச்சு பின் பண்ணிடாதீங்க, கரெக்டாக பின் பண்ணுங்கள். சப்போஸ் தள்ளி வச்சு பின் பண்ணாலும் அதை அப்படியே விட்டுருங்க. ஆல்ரெடி பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நவுத்துனீங்க அப்படின்னா அகைன் வீடியோ வெரிஃபிகேஷன் வரும். அது ரொம்ப ரொம்ப ட்ரீடியஸ் ப்ராசஸ். ஸோ ஆல்ரெடி நீங்கள் செட்டப் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படியே விட்டுருங்க, நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவ்யூஸ் வாங்குறது. ரிவ்யூஸ் வந்து ரெகுலராக வாங்கிட்டே இருங்க. உங்களோட டார்கெட் வந்து என்னென்னா மந்த்லி ஒரு 10 ரிவ்யூஸ் வாங்குற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. வீக்லி ஒரு 2 to 3 ரிவ்யூஸ் வாங்க. அந்த ரிவ்யூஸில் வந்து கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணுங்கள். கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் வச்சு உங்கள் ரிவ்யூஸ் போட சொல்லுங்கள். இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா வந்து உங்களோட கூகுள் மை பிஸ்னஸில் கால்ஸ் நிறைய இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட கூகுள் மை பிஸ்னஸ்க்கும் கால்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். இல்லை கூகுள் மை பிஸ்னஸ் சஸ்பெண்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்.